வெதர் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, ஆனா மழை விட்டுரும்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னன்னு தெரியல. அக்கா ஒரு 20 ரூபா கொடு, முறுக்கு பாக்கெட் வாங்கிட்டு பேசிக்கிட்டே நடந்து போவோம் சாப்பிட்டு. இது முறுக்கு பாக்கெட்டா? உடம்புல ஏஜி வந்துடும், சுகர் வந்துடும், பேசாம வா. பிரியாணி 120 ரூபால போட்டுருக்கு, இது 20 ரூபாயே வாங்கி தராது. 120 ரூபா கேட்பான். அக்கா என்ன பிரியாணி 120 ரூபா? உடம்புல ஏஜி வந்துடும், சுகர் வந்துடும், பேசாம வா, வீட்டுக்கு போவோம். பிரியாணி சாப்பிட்டா எப்படா சுகர்? என்னங்கடா இது? அக்கா உனக்கு வேணா எனக்கு வேணாம், 5 ரூபா கொடு, சிப்ஸ் வாங்கி வேலையை முடிப்போம். சில்லறை காசு கிடக்கு, எடுத்து கொடு. உடம்புல ஏஜி. அக்கா காசு கொடுக்க மனசு இல்லைன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லுக்கா. சும்மா ஏஜி சுகர் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லாத. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த ஏஜி சுகர்லாம் வர்ற மாதிரி தெரியுது. பிரியாணி சாப்பிட்டா மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த ஆலு பரோட்டா, சிக்கன் பிரியாணி, காஃபி, டீன்னு 46 வகை உணவுப் பொருட்களை வச்சு இந்திய மருத்துவ கவுன்சிலிங்கால அங்கீகரிக்கப்பட்ட மெட்ராஸ் டயபெட்டிக் ரிசர்ச் சென்டர்ல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுவும் நம்ம பசங்களை வச்சு நடத்திருக்காங்க. அதை வச்சுதான் சொல்றேன். என்னக்கா சப்பாத்தி சாப்பிட்டாலாம் சுகர் வரும்னு சொல்ற? ஆமாயா, வா, மழை வேற வர மாதிரி இருக்கு, வீட்டு பக்கம் போய் பேசுவோம். ஆமா தம்பி, நான் சொல்ற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி எப்படியா தெரியப்படுத்திடு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம நாட்டுல சுகர் வந்தவங்க 100 மில்லியன் பேர் இருக்காங்க. இல்ல எனக்கு இனிமேதான் சுகர் வரப்போகுது, பார்டர்ல தான் இருக்கேன் அப்படின்றவங்க 130 மில்லியன் பேர் இருக்காங்க. நம்ம உடம்புல சுகரை குறைக்கணும் அப்படின்னா ஏஜின்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சாலே போதும், இந்த சுகர் வராம தடுக்கலாமா. ஆமாக்கா, சுகர் இது எப்படித்தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுக்கா. எனக்கா ஒரு வரமுறை வேணாமா? வயக்காட்டுல வேலை பார்க்குறவங்களும் சுகர் இருக்குங்கிறா, டெய்லி வண்டி ஓட்டி பிழைக்கிறவங்களும் சுகர் இருக்குங்கிறா, சும்மாவே உட்காந்துருக்கவனும் சுகர் வருது. இது என்னதான் கணக்கு வரமுறை எல்லாம் போய்கிட்டு இருக்கு? தம்பி, இந்த சுகர்லயே 4 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்ற 4 விஷயம் இருக்கு. இப்போ இந்த சுகர் எதுக்காக வருது அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அதிகமா கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடும்போது என்ன புரதச்சத்தா இருக்கட்டும், கொழுப்பு சத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சத்தா சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது குளுக்கோஸா மாறி அதுதான் ரத்தத்தோட கலக்கும். இந்த குளுக்கோஸோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல மற்ற பாகங்கள்லாம் இருக்குல்ல, மற்ற செல்கள்லாம், அதுக்கு உள்ள போய் அதோட வேலைகளை செய்ய சொல்ற மாதிரி. அதாவது இந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த குளுக்கோஸ் மற்ற செல்களுக்கு வேலை பண்ணும். இந்த குளுக்கோஸ் மற்ற செல்களுக்கு போய் வேலையை பார்க்கணும் அப்படின்னா, இந்த கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்குது பாத்தீங்களா, அந்த இன்சுலின் போய் மற்ற செல்கள் எல்லாம் எழுப்பும். இந்த வெளியே யாரோ நிக்கிறாங்க, வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த இன்சுலின் போய் மற்ற செல்களுக்குலாம் போய் எழுப்பும் போது யாருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்களாம். அப்போ இந்த கணையம் என்ன பண்ணுமா, இன்சுலின் கம்மியா இருக்கனாலதான் வேலை பார்க்க மாட்டேங்குது போல, நம்ம கூட கொஞ்சம் இன்சுலின் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிருமா. இப்போ உடம்புல குளுக்கோஸும் எந்த வேலையும் செய்யாது, இந்த இன்சுலினும் எந்த வேலையும் செய்யாது. இப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் சுகர் வருது, டயபெட்டிக்ஸை கொண்டு வந்து விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே டைப் 1, டைப் 2 இருக்குது. இப்போ இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை கன்சீவா இருக்கும்போது அப்போதைக்கு அவங்களுக்கு இந்த டயபெட்டிக்ஸ் வரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ டயபெட்டிக்ஸ்னா இப்போ எனக்கு சுகர் வரப்போகுது, பார்டர்ல தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 100ல இருந்து 125க்குள்ள இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது 140ல இருந்து 199க்குள்ள இருப்பாங்க. அவங்கள தான் ப்ரீ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலை விட ஹையா இருப்பாங்க, டயபெட்டிக்ஸை விட கம்மியா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு டாக்டர் சொல்ற மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டு சாப்பாடுலாம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா சுகர் வராம தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்கண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, பிரியாணி சாப்பிட்டா சுகர் வரும் ஏன் சொல்ற? அதை சொல்லு. அது பிரியாணி மட்டும் இல்ல, நம்ம எந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஏஜிஇ அப்படின்ற ஒண்ணு உருவாகும். ஏஜிஇனா அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இதெல்லாம் புரதம் நிறைய இருக்கு, இதெல்லாம் கொழுப்பு நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்து சாப்பிடுவோம்ல, அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள போகும்போது ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட சேர்ந்து ஒரு விதமான ஒரு கூட்டு பொருள் உருவாகுமா. அதான் ஏஜிஇ அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாரோட உடம்புல நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தான். அப்புறம் என்ன, எல்லாரோட உடம்புலயும் தான் நடக்குது. ஊர் உலகத்துல எல்லாருக்குமா சுகர் வந்துகிட்டு இருக்கு? எனக்கு மட்டும் வருங்கிற? நாலாம் போய் பிரியாணி சாப்பிட்டு வர போறேன்ப்பா, போயிட்டே போ. சீக்கிரமே உங்க உடம்புல இதய நோய், இன்சுலின் சுரக்காம இருக்கிறது, உடம்புலாம் தொட்டு நோய் வந்து. நிறுத்துக்கா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? வாயில அடிக்கா, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு. இரு. எதுக்காக சொல்றேன்னா, ஏஜின்ற ஒன்று நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல டைப் 2 அப்படின்ற சுகரையும் ஏற்படுத்திடும், இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விட்டுரும்னு இந்த ஆய்வுல இருந்து கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்கப்பா. ஐய, இப்ப இந்த ஏஜி உருவாகாம தடுக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு வழியை சொல்லுக்கா. இப்ப கேட்ட பாத்தியா, இதுதான் சரியான கேள்வியே.
நம்ம வீட்டிலலாம் அதிகமான எண்ணெயை ஊற்றி பொரிக்கிறது, நிறைய எண்ணெயை ஊற்றி வதக்குறது, அப்புறம் ஹை ஃப்ளேமில் அதாவது அதிகமான வெப்பத்தில் சமைப்பாங்க பார்த்தியா, இந்த மாதிரிலாம் சமைச்ச சாப்பாடை சாப்பிடும்போது தான் நம்மளோட உடம்புல ஏஜிஇன்ற ஒன்று உருவாகிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏஜிஇ நம்ம உடம்புல வந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைப் 2 சுகரை கொண்டு வந்து விடுறது, வயது முதிர்ச்சி ஆகிறது மாதிரி காமிக்கிறது, தொற்று நோயை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி இதய நோய் சம்பந்தமான பிரச்சனை கொண்டு வந்து விடுறது, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன பார்த்தியா மெட்ராஸ் டயபெட்டிக்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ற ஆய்வுல இதை பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சமைக்கும் போது தாளிக்கிற சட்டி இருக்குல்ல, அந்த சட்டில தாளிக்கிறது, அப்புறம் திறந்த சமையல் முறை சொல்லுவாங்கல்ல, ப்ரெஷர் குக்கர்ல சமைக்காம குழம்பு சட்டில வதக்குறது, இந்த மாதிரி திறந்த சமையல் முறைகளை பயன்படுத்தும் போது ஏஜி உருவாகிறது கம்மியாகும் அப்படின்றதையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வீட்லயும் அம்மாட்ட சொல்லி ப்ரெஷர் குக்கர்ல சமைக்கிறத குறைக்க சொல்லிக்கணும். சொல்லு இப்ப வேக வச்ச உணவு தான் இந்த இட்லி, இடியாப்பம், எண்ணெய் கம்மியா இருக்க உணவு தான் சப்பாத்தி. ஆனா இது சாப்பிட்டா கூட சுகர் வரும் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, அது என்ன கணக்கு? அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த வேக வச்ச உணவுலாம் சாப்பிடுறாங்கல்ல, அதுல குறைஞ்ச ஏஜி தான் இருக்குமா. இதுவே வறுத்த உணவுலாம் சாப்பிடுறாங்கல்ல, அதுல அதிக ஏஜி இருக்குமா. அப்போ வறுத்த உணவை காட்டிலும் வேக வச்ச உணவுல ஒப்பிடும் போது இன்சுலினோட செயல்பாடு மேம்படுது அப்படின்றதையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த வேக வச்ச சாப்பிடலாம் தான், அதுக்காக 3 வேளையும் இதே தான் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடும்போது தான் பல சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த இந்தியாலலாம் நிறைய பேர் குண்டா இருக்காங்க, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றவங்கலாம் அவங்களோட சமையல் முறையில கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சுகர் வராம தடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. நீ சொல்றலாம் படி பார்த்தோம்னா நம்ம சமைக்கிற இந்த சமையல் முறையை மாத்தினாலே சுகர் வர்றதை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் தான் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் சிட்டிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் டு ஹெல்த் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால எந்தெந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வியாதிகளும் அதிகரிச்சுட்டே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒழுங்கா டெய்லி வாக்கிங் போயிட்டு வாங்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்டேரியன் ஒரு கேங்கு தெரியுறாங்க, என்னன்னா பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்றது அப்படின்னு. அது உண்மையாவே அப்படி செய்யறாங்களா நமக்கு தெரியாது, சொல்றாங்க. அந்த மாதிரி வெறும் பழத்தையே சாப்பிட்டு வாழ்ந்துடலான் இருக்கேனா. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. இப்ப ஆப்பிள், பப்பாளி, சாத்துக்குடி, கொய்யா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோ கிளைகேஷன் தரக்கூடிய பழங்கள். இதுவே வாழைப்பழம், சீத்தாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹை கிளைகேஷன் தரக்கூடிய பழங்கள். இப்போ இந்த ஹை கிளைகேஷன் தர பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ டயபெட்டிக்ஸ், இப்பதான் இனிமேதான் சுகர் வரப்போது பார்டர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்குலாம் சுகர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சுகர் வந்தவங்க 100 மில்லியன் பேர் இருக்காங்க. ஆனா இனிமே தான் சுகர் வரப்போது பார்டர்ல தான் இருக்கேன்னு சொல்றவங்க 130 மில்லியன் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம உடம்புல இந்த ஏஜின்னு ஒண்ணு உருவாகுது, அப்ப அதை எப்படி உருவாகாம தடுக்கலாம், அதிகரிக்காம எப்படி குறைக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட சமையல் முறையில சில மாற்றங்களை பண்ணினாங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா இந்த சுகர்ன்ற ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு விழிப்புணர்வா போட்டோம். ஆனா என்னதான் இன்னைக்கு இந்த ஏஜின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இப்ப நிறைய தகவல்கள் தெரிய பயந்தாமா வருது. அதுதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சாலே ஒரு விதமான பய உணர்வு ஏற்படுது. அப்ப எல்லா கண்டென்ட்டே எடுக்கிறோமே, எங்களுக்கு எதையாவது பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கு, பயம் வரத்தான் செய்யுது. நான் இல்ல நான் சொல்றேன், கண்டென்ட் எடுக்கிறவங்களுக்கு முடியல, சிப்ஸ் சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஏஜிஇ ஞாபகம் வருது. இதெல்லாம் மனித வாழ்க்கையில எவ்வளவு பாருங்க. ஏன்னா எந்த ஆராய்ச்சி எதை எடுத்தாலும் அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இதுல கடைசியில முறுக்கு சிப்ஸ் பிரியாணில வந்து அது நின்றுச்சு. அதுவும் அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு போடுன்னு சொன்னா இவ்வளவு நாள் நியாயமா இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஏஜின்னு ஒன்று இருக்கு, சுகர் வரும்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், என் பாலிசின்னு ஒன்று, எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க, லிமிட்டா சாப்பிட்டுக்கோங்க, அளவா சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உடல் உழைப்பு கொடுங்க. இன்னைக்கு தேதிக்கு சிட்டிங் இஸ் இன்ஜூரியஸ் வந்து ரொம்ப இதுதான். ஏன்னா இதையும் பார்த்துட்டு என்னன்னா நீங்க பயமுறுத்துற மாதிரியே பேசுறீங்க, நீங்க பேசினாலே பயமா தான் இருக்கு, நீங்க உண்மையா பயமுறுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தானே சொல்கிறோம், ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறது தான் சொல்கிறோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்காக இனிமேல் பிரியாணி சாப்பிடும்போது ஐயோ சுகர் வந்துருமே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் சாப்பிடும்போது 2 தட்டை போட்டு டம்முன்னு அடிக்காமல் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்லை வீட்டில் ஏதாவது செய்யும் போது நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்காம, கலர்லாம் ஆட் பண்ணாமல், வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கணும், நல்லது தான். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு உடம்பு தான் மூலதனம், வேற எதுவுமே கிடையாது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, ஹெல்த் இஸ் வெல்த். முடிஞ்சு. ஆமா, ஏஜி முடிஞ்சுல. சிரிக்கிறத வச்சு முடிப்பாங்க. நான் அவசர கொடுத்து பேச என்னைய கண்டுக்க மாட்டாங்க. பாட்டை போடுவாங்க, யுவர் ஸ்மைல் கியூட் அக்கான்னு ஒரு கமெண்ட் வேற எவனாவது போட்டீங்கன்னா கொட்டி முடியும் பாத்துக்க.